நீங்க சண்டித்தனத்தால ஒரு நாளும் பெண்களை சீர்திருத்த இல்லாது. ஒரு பெரிய அவுளியா இருந்தாராம், நடமாடும் அவுளியா. மொபைல் மௌத்தாவி நடக்க நல்ல மனிதர் மிக்காங்க, நடமாடுற மனிதர் மிக்காங்க. பாவா இந்த அஸ்மா அஸ்மா ஓதி பார்க்குற அப்படி சில இடத்துல இருக்கிறதானே. இனி அவரை தேடி ஒரே ஜனங்கள் எந்த நேரம் வீட்டில் எப்படி பெக்கா வைப்பாங்களாம். வாரதும் மோதி பார்க்கறதும், இவருக்கு பிஸ்கட் கொண்டாந்து கொடுக்கறதும், வாழைப்பழம் கொண்டாந்து கொடுக்கறதும், அது கொண்டாந்து கொடுக்கும், இது கொண்டாந்து கூட எல்லாம் கொண்டாந்து கொடுக்குற. இப்போ இவரை அவனுக்கு மலக்கு மாறி வாரணும். பாவங்களை பார்க்க போறோம், பாவங்களை பாவம் ஈக்காரு, பூவா மாதிரி ஈக்காரு. இனி எல்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி வஅன ஹைருக்கும் லிஅஹ்லிஹி. உங்கள நல்லவன் தார் தெரியுமா? இவ்வளவு அடிச்சு தலப்பான் கெட்டி பாய் உடனே ஊரே செல்லும் மலக்க பார்த்த மாதிரின்னு சொல்லி. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களில் நல்லவர் தார் தெரியுமா? ஓண்ட பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நல்லவர் தான் உங்களில் நல்லவர். அவள் செல்லோனும் அவட வாயால எங்கடவர் தங்கம், எங்கடவர் மாணிக்கம், மட்ட லபுனேக்கனா மெனிகா அப்படிதான் அவ செல்லணும். யாரு பொஞ்சாய் பிள்ளைகிட்ட நல்லா நடக்கணும், அன்பா நடக்கணும், அப்பதான் நல்லன்னு சொல்லுவார் ரசூலுல்லாஹ். இவ்வளவு அழகான வார்த்தை சொன்னார்கள். எனவே ஊரே வந்திக்கு பாவா பார்க்க, ஆனா பிபி ஒரே ஏசி குஷின்ல. இவனோட பெரிய சனியன் பலாயொண்டு தர்த்திரியம் பிடிச்சவன், இவனை நம்பிக்கொண்டு இங்க வாரானோ, செலவுக்கு தாரவும் இல்லை, பிள்ளை குட்டிக்கு ஒன்று கொடுக்குறோம் இல்லை, ஸ்கூல் புத்தகம் வாங்கி கொடுக்குறோம் இல்லை, வாரம் அவனுக்கு தேத்தின்னு ஊத்துவே எங்கட நேரம் சரின்னு ஏசி. பாவா பார்த்தாரு, இவளை எப்படி சரி சரப்படுத்தணும், இவளை எப்படி சரி சரி பண்ணணும், இவட வாயை கட்டுப்படுத்தணும், இவளை எப்படி சரி கண்ட்ரோல் கொண்டாடணும், செய்யறவனுக்கு வேலைன்னு சொல்லி ஒரு நாள் பாவா ஒரு கராமத்தொன்னு காட்டினார். எப்படி? பிபி வீட்டு கொள்ள பக்கம் மீது பிஞ்சாங்கோப்ப கழுவி கொண்டிருக்கிறார். பச்சை தலப்பா அடிச்சு வெள்ளை ஜுப்பா அடிச்சு இத மாதிரி ஒரு அசாவையும் எடுத்துக்கொண்டு ஒரு மனிதர் உருவம் அப்படி போகுது, பிளைட் போற மாதிரி. இந்த பொம்பளை இதை கண்டுட்டு செல்றா, இது இல்லையா பாவா, இது இல்லையா கராமத், எங்கட வீட்லயே முண்டிக்குதே, இவ்வளவு நாளை இப்படி ஒரு ஷோ காட்டி இல்லையே என்று சொல்லுவோம். சரியான சந்தோஷம். அண்ணா வீட்டுக்குள்ள வந்த பாவம் வெளியே போய்த்து வந்தார். இவர் வந்ததோடு இவரை கோபப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர் சொல்றா, அவர் இல்லையா பாவா, அவர் இல்லையா பெரிய மனுஷன், அதுல அந்த கராமத் இல்லையா கராமத். இப்ப இவருக்கு சரியான சந்தோஷம். ரைட், வலையில மாட்டிக்கொண்டால், நான் தான் அதை காட்டினேன், சரியா கண்டுட்டால், சரியா மாட்டிக்கொண்டால் என்று சொல்லி நினைச்சு, ஏய் ஏன் உனக்கு தாரை நீ புகழ்றாய், மாப்பிள்ளிடம் உனக்கு தாரை பத்தி பேசுறாய், பெருசா பேசுறாய். மாப்பிள்ளிடம் உனக்கு கண்டன் ஒரு காட்சி உண்டு. ஒரு பெரிய மனிதர் தலப்பா கட்டி இப்படி போனார். எவ்வளவு பசந்தாச்சு தெரியுமா, எவ்வளவு பசந்தாச்சு தெரியுமா, அது இல்லையா பெரிய மனுஷன், ஐலியா கராமத். ஒரு சந்தோஷத்தோட கொளரையும் தூக்கி விட்டு சென்னாராம், அடியே ஐதார் தெரியுமா, உண்ட மதிப்புக்குரிய அன்பு கலந்த ஆசை கணவன் என்றாராம். அப்படியா அந்த காலில் விழுவான்னு நினைச்சாரு. சொன்னாலாம், ஒரு சைடுக்கு போல்ட் ஜெயின் தொடஞ்ச மாதிரி போக்கலே நினைச்ச நீயா தான். இவள் தான் பெண். எனவே உங்களோட சண்டித்தனத்தை காட்டி அவளுக்கு அபாய உடுப்பாட்டி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ண வேணாம். அன்பாக பண்பாக பாசத்தோடு அவர்களை அரவணைத்து தீனை அவர்களுக்கு கொடுக்க முனையுங்கள், இல்லாட்டி நிலைமை ஆபத்தாகும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஹதீஸ் மிகுதி, பெண்கள் ஒரேடிய திருத்த போவானா, அவங்க பிலா முள்ளால படைக்கப்பட்டதுனால வலை விரிக்கும், அளவுக்கு மிச்சம் இதாக்கினா உடைஞ்சிடும். அதை சொல்லி கொண்டு சில பேர் அவன்ட முன்னுக்கு அவன்ட வீட்டு டிரைவரோட படம் பார்க்க போற, என்ன மாமா பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இல்ல இல்ல ரசூல்லா சொல்லிக்காங்க ஒரேடியா விளக்கே வாணும் சரி, என்னால் போ சரி வரும், இனி எங்க சரி வார இதான் சிறிசேனோட போறே படம் பார்க்க, நீ ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கொண்டிருக்கலாமா. எனவே மோட்டுத்தனமா விளங்கி கொள்ளவான, சிங்கம் சிங்கமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவசியமான நேரத்தில் ஆத்திரமும் கோபம் வர வேண்டிய இடத்தில் ஒத்தவனுக்கு அந்த கோபம் ஃபீலிங் வராட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தமிழ்ல சொன்னா நீங்க கோவிச்சு கொள்வீங்க, அவன் டொங்கின்றார்கள். தமிழ்லையும் செல்வமே கழுதை, சிங்களத்துல தான் கோபத்துல பூர்வா.